வெல்கம் டு our சேனல் மாத்தி கார்த்தி. இந்த செஷன்ல வகுப்பு 8 பாடம் கணிதத்துல முதல் பாடம் எண்கள்ல பயிற்சி 1.1ல கணக்கு எண் 6 பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணுங்க for more videos. வாங்க ஆறாவது கணக்கை பார்ப்போம். நம்ம இந்த செஷன்ல பயிற்சி 1.1ல ஆறாவது கணக்கு பார்க்க போறோம். பின்வரும் விகிதமுறு எண்களின் தசம வடிவத்தை எழுதுவோம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन 1/11 கேட்டிருக்காங்க. இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி விகிதமுறு எண்களின் தசம வடிவத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ விகிதமுறு எண்களோட தசம வடிவம் 2 வகைப்படும். ஒன்று முடிவுறு தசம எண் வடிவம், இன்னொன்று முடிவுறா சுழற்சி தன்மை பெற்றிருக்கும். முடிவுறு தசம வடிவம்னா எப்படி இருக்கும்? 1.6 வச்சுக்கோமே. இந்த தசம புள்ளிக்கு அப்புறம் வர எண்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ 2.93 முடிஞ்சிருச்சு. 3.5426 முடிஞ்சிருச்சு. அதாவது தசம புள்ளிக்கு அப்புறம் வர தசம எண்கள் முடிவடைந்து விட்டது. ஸோ ஒன்று இந்த முடிவுறு தசம வடிவமா இருக்கும், இல்லைன்னா இந்த செகண்ட் கேஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முடிவுறா சுழற்சி தன்மை பெற்றிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 1.666 போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவோமே. அப்போ 6ங்கிற நம்பர் எனக்கு முடிவில்லாம, அதான் முடிவில்லாம திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, சுழற்சி தன்மை பெற்றிருக்கு. அதனால இது முடிவுறா சுழற்சி தன்மை பெற்றிருக்கும் விகிதமுறு எண் இல்லையா? இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் 6, 7 இந்த மாதிரியும் முடிவில்லாம சுழற்சி தன்மை பெற்றிருக்கலாம். ஒன்று ஒரு நம்பரா ரிப்பீட் ஆகலாம், இல்லை ரெண்டு நம்பரா ரிப்பீட் ஆகலாம், இல்லை மூணு நம்பரா ரிப்பீட் ஆகலாம், இல்லை 4 நம்பரா. ஃபார் எக்ஸாம்பிள் 166.3942 இந்த மாதிரி 4 நம்பரா ரிப்பீட் ஆகலாம். இல்லை ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் தசம புள்ளிக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகி சுழற்சி தன்மை பெற்று போயிட்டே இருக்கலாம் இல்லையா? 3.723 ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா 66666 இந்த மாதிரியும் ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். என்ன இது முடிவில்லாமல் போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று என்ன பாயிண்ட்? இது சுழற்சி தன்மை பெற்றிருக்கு. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பர்டிகுலர் கேஸ் தான் விகிதமுறை எண்களுக்கும் விகிதமுறா எண்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டும். என்ன அப்படின்னா, இந்த விகிதமுறை எண்களோட தசம வடிவம் ஒன்று முடிஞ்சிருக்கும், இல்லை முடிவில்லாமல் சுழற்சி தன்மை பெற்றிருக்கும். ஆனால் விகிதமுறா எண்ணோட தசம வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது முடிவுறாமல் இருக்கும், அப்போ போய்கிட்டே இருக்கும். ஆனால் சுழற்சி தன்மை இருக்கவே இருக்காது. அதை நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்பர் எடுத்துட்டோம்னா இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வருது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கும், சுழற்சி தன்மை இருக்காது. அப்போ இதுதான் எனது விகிதமுறா எண். இந்த விகிதமுறை எண்ணும் விகிதமுறா எண்ணையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, பிரித்து காட்டுவது இந்த தசம வடிவம் தான். இந்த தசம வடிவத்தில் விகிதமுறை எண்களுடைய என்னது இருக்கும்? தசம வடிவம் ஒன்று முடிஞ்சிருக்கும், இல்லை முடிவில்லாமல் போய்கிட்டு இருக்கும், ஆனால் சுழற்சி தன்மை இருக்கும். ஆனால் விகிதமுறை எண்ல முடிவில்லாம போய்கிட்டு இருக்கும், ஆனா சுழற்சி தன்மை இருக்காது. ஓகே, சோ இப்ப நம்மளுடைய கணக்குல விகிதமுறை எண்கள் பத்தி தான் பேச போறோம். அப்ப விகிதமுறை எண்களோட தசம வடிவம் ஒன்று எப்படி இருக்கும்? முடிஞ்சிடும், இல்லைன்னா முடிவில்லாம சுழற்சி தன்மை பெற்று போய்கொண்டே இருக்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு 1/11 இப்ப நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு 1/11 நம்ம போட போகிறோம். எப்பவும் போல் 1 நம்ம என்ன செய்கிறோம்? 11ஆல் வகுக்க போகிறோம். 1 எத்தனை 11 இருக்கு? 0 மடங்கு. அப்போ 0, 1 - 0 நமக்கு தெரியும் 1. திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே தசம புள்ளி வைக்க போகிறேன், இங்கே நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு வகுப்படாத பொழுது தசம புள்ளி வைத்ததுனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 10ல் எத்தனை 11 இருக்குது? அதுவும் 0 மடங்கு தான். அப்போ 0 மடங்கு 11 நம்மளுக்கு என்ன வரும்? 0. 10ல் 0 போயிடுச்சு, நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10. திரும்பவும் நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா தசம புள்ளி ஏற்கனவே வச்சாச்சு. மாணவர்கள் என்ன தவறுங்க செய்வாங்கன்னா, இன்னொரு தசம புள்ளி வைப்பாங்க. இன்னொரு தசம புள்ளி வைக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே தசம புள்ளி வச்சுக்கிறதுனால 0 ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 100ல் எத்தனை 11 இருக்குது அப்படின்னா 9 மடங்கு 100 தான் நமக்கு எவ்வளவு? 99. அதை நம்ம 100ல் 99 கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 1. திரும்பவும் 0 ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேஜ்க்கு வந்துடும்? திரும்பவும் இந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இந்த 10ங்கிறது திரும்ப இந்த ஸ்டேஜ்க்கே வந்துட்டோம் இல்லையா? அப்போ திரும்ப இந்த ஸ்டேஜ் இந்த 2 ஸ்டேஜ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது அப்படிங்கிறத இது காட்டுது. ஸோ 10ல் எத்தனை 11 இருக்குது? திரும்பவும் 0, அப்புறம் திரும்ப இங்கே ஒரு 0, 10, திரும்பவும் 100. அப்போ 9 மடங்கு 11 அப்படிங்கிறது 99. அப்புறம் திரும்ப அந்த ஸ்டேஜ் என்ன செய்யும்? ரிப்பீட் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் 0.0909ங்கிறது ரிப்பீட் ஆகிக்கிட்டே நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 1/11 வகுத்தா நம்மளுடைய பதில் என்ன கிடைச்சிருக்கு? 0.0909 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. ஸோ இதனோட வடிவம் என்ன? முடிவுறா, முடிவே கிடையாது, முடிவில்லாமல் சுழற்சி தன்மை பெற்றிருக்கும். 0.09 என்னாகும்? திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த விகிதமுறை எண்ணோட தசம வடிவம் முடிவுறா சுழற்சி தன்மை உடைய வடிவம். அப்போ நம்மளுடைய பதில் 1/11 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 0.09 பார். இதில் ஏன் நான் 0.9க்கு மேலே பார் போடுறேன்னா 0.9
அப்படிங்கிறது தான் சுழற்சி தன்மையுடைய தசம எண்கள். இது 09 என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி குறிப்போம், பார் அப்படின்னு இது மேலே இரண்டு எண்களுக்கு மேலே அந்த பாருங்கிறத போட்டு அதை குறிப்போம். இதுக்கு என்ன அர்த்தம், 0.010101 போய்கிட்டே இருக்க முடிவில்லாம அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நம்ம 1/11 ஆன்சர் என்னது, 0.09 பார், அவ்வளவுதான். ஸோ இதுதான் முதல் கணக்கினுடைய பதில். இப்பொழுது நம்ம இரண்டாவது கணக்குக்கு போகலாம். சம் பார்க்க போகிறோம் 13/4. ஸோ எப்போ போல டிவைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ 13 வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், 13 வந்து 4ஆல் வகுக்க போகிறோம். நான் 3 மடங்கு 4 தான் என்னது 12. ஸோ 13ல் 12 போயிடுச்சு அப்படின்னா 1. இப்போ போல் முன்னாடி போட்ட கணக்கு மாதிரி இங்கே புள்ளி வைக்கிறோம், தசம புள்ளி வைக்கிறோம், இங்கே 0 ஆட் பண்ணுறோம். 10ல் எத்தனை 4 இருக்கும், 2 மடங்கு 4 அப்படிங்கிறது 8. 10ல் 8 கழிக்கிறோம், அப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் 2. திரும்பவும் 0 ஆட் பண்ண போகிறோம். 20ல் வந்து எத்தனை 4 இருக்குது, 5. 5 மடங்கு 4ங்கிறது 20, அவ்வளவுதான். இதில் மீதமே நம்மளுக்கு வராமல் இந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஆன்சர் 3.25. ஸோ இந்த தசம புள்ளியை நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா இது வந்து முடிவுறு தசம எண். அதாவது இது சுழற்சி தன்மையோ இல்லை முடிவில்லாமலையோ போய்கிட்டு இருக்கல, இது முடிவுறு தசம எண். அப்போ நம்மளுடைய பதில் 13/4க்கு 3.25 கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். இதோட நம்மளுடைய இரண்டாவது கணக்கு முடிவடைந்தது. மூன்றாவது கணக்குக்கு போகலாம். அதில் மூணாவது கணக்கு ஆரம்பிக்க போகிறோம். -18/7. இது ஒரு குறை விகிதமுறு எண். இப்போ நம்ம மைனஸ் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம கடைசியாக இது ஒரு குறை எண்ணுங்கிறதுக்காக மைனஸை குறிப்பிடலாம். எப்பவும் போல் 18 நம்ம 7ஆல் வகுக்க போகிறோம். கடைசியில் அந்த மைனஸையும் போட போகிறோம். ஓகே, இப்போ 18 நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 7ஆல் வகுக்க போகிறோம். 18ல் எத்தனை 7 இருக்குது, 2 மடங்கு 7 14. 18லேருந்து 14 கழிச்சோம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4. இப்போ தசம புள்ளி வச்சாச்சு, 0 போட்டாச்சு. 40ல் எத்தனை 7 இருக்குது, 5 மடங்கு 7 35. 40ல் இப்போ 35 நம்ம கழிக்கிறோம், மீதம் 5. திரும்ப 0 போடுறோம். 50ல் எத்தனை 7, 7 மடங்கு 7 49 மைனஸ் 1 போடுறோம், 10 ஆயிடுச்சு. 7 7 மீதம் 3. திரும்ப அது 30 ஆயிடுது. அப்போ 30ல் எத்தனை 7, 4 மடங்கு 7 28. திரும்பவும் கழிக்கிறோம், அப்போ 2 நம்ம 0 போட்டுக்கிறோம். இப்போ வந்து 20ல் எத்தனை 7 இருக்குது, 2. 2 மடங்கு 7 14. அப்போ மீதம் 6. இப்போ திரும்ப 0 போடுறோம். 8 மடங்கு 7 56. மீதம் 4. இப்போ தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது 40. எந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பு இப்போ தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ இங்கே வந்து நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6. அப்போ இந்த 6 ஸ்டெப்ஸு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். இந்த 6 எண்கள் அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், திரும்ப திரும்ப என்ன ஆகும், ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஸோ கீழே இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இந்த 6 ஸ்டெப்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். அதாவது இந்த 6 நம்பர்கள் தசம புள்ளிக்கு அப்புறம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். எந்த நம்பர், 5 7 1 4 2 8. அதாவது 5 7 1 4 2 4 8 2 8ன்னு திரும்ப திரும்ப இந்த 6 டிஜிட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 2.571428 த ஹோல் பார். இது ஒரு குறை எண்ணுங்கிறதுனால மைனஸ். இந்த பார் போடும்போது நம்ம கரெக்டாக இந்த எந்த எண்கள் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு மேலே, எந்த சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு மேலே அதை நம்ம அந்த பார் போடணும். ஏன்னா இது என்ன குறிக்குது, இது என்ன நம்பர், -2.571428 திரும்பவும் 571428 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறது. இது என்ன மாதிரி தசம எண், முடிவுறா சுழற்சி தன்மை உடைய தசம எண். எனவே இது ஒரு விகிதமுறை எண்ணும் கூட. நம்ம 6th 4th சம் பார்க்க போகிறோம். ஒரு கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க, 1 2/5. கலப்பு பின்னத்தை எப்படி நம்ம தகா பின்னமாக மாற்றுவோங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 2 எண்களை நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். கிடைக்கிற பதிலை வைத்து இதை என்ன செய்யணும், கூட்டணும், அவ்வளோதான். ஸோ 1 × 5 5, 5 + 2 7, 7/5. அப்போ நம்ம எப்பவும் போல் நம்ம கணக்கை வேகமாக போட்டுடலாம். நம்ம 7 நம்ம எதால் வகுக்கணும், 5ஆல் வகுக்கணும். 1 மடங்கு 5 7 5. 7ல் 5 போச்சுன்னா நம்மளுக்கு 2. தசம புள்ளி வச்சுருவோம். இங்கே 0 5 20, அவ்வளோதான். இது ஒரு முடிவுறு தசம எண். அதனால் 1.4 அப்படின்னு நம்மளுக்கு வந்து பதில் கிடைத்திருக்கு. அப்போ இதனுடைய பதில் என்னது, 1.4, அவ்வளோதான். 6வது 4வது கணக்கு மிக சிறிய கணக்கு தான். இதனுடைய தசம வடிவம் வந்து ஒரு முடிவுறு தசம வடிவமாக இருக்குது. நம்ம 5வது கணக்கு போகலாம். இப்போ நம்ம 6வது 5வது கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். -3 1/2 கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் போடலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா -3 முழு என்ன இருக்குது, 1/2ங்கிற பின்னத்தை எப்படி எழுதலாம், 0.5ன்னு எழுதலாம் இல்லையா. அப்போ இதை டேரெக்டாகவே ஆன்சர் -3.5 அப்படின்னு எழுதிடலாம். இது ஒரு முடிவுறு தசம எண் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். ஏன்னா -3ங்கிற முழு எண் இருக்குது. அந்த 1/2 அரை அப்படிங்கிற பின்னத்தை நம்ம எப்படி எழுதலாம், 0.5ன்னு எழுதலாம். அப்போ இது 2 நம்பரையும் சேர்த்து எப்படி எழுதலாம், -3.5ன்னு எழுதலாம். இல்லை நம்ம இதை குழம்புது, இது கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம யூஷுவல் வேலையை எப்படி போடலான்னு பார்க்கலாம்.
ரெண்டாவது டைப் நம்ம போட போறோம், எப்பவும் போடுற டைப். இது ஒரு குறை விகிதம் ஒரு எண். அப்ப இது எப்படி முதல் ஒரு கலப்பு பின்னமா இருக்கிறனால தகா பின்னமா மாத்திடுவோம். இந்த 2 நம்பரை நம்ம பெருக்கணும், இதை நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். இது ஒரு குறை எண்ணுங்கிறதுனால மைனஸ் 3 பெருக்கல் 2 6, 6 பிளஸ் 1 7, அப்ப 7/2. நம்ம மைனஸ் கடைசியில நம்ம பார்த்துக்கலாம். இப்ப 7 வந்து நம்ம எதால வகுக்க போறோம், 2 ஆல வகுக்க போறோம். 7ல எத்தனை 2 இருக்கு, 3 மடங்கு 2 6. 7ல 6 கழிச்சோம்னா 1. இப்ப நம்ம புள்ளி வைக்கலாம், தசம புள்ளி வைக்கலாம். இங்க 0. 2 5 மடங்கு 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு 10. ஸோ கழிச்சோம்னா நமக்கு 0. அவ்வளவுதான். இது ஒரு முடிவுறு தசம எண், அதனால 3.5 கிடைச்சிருச்சு. இது ஒரு குறை எண், அதனால இது -3.5. ஸோ இந்த கணக்கை இப்படியும் போடலாம். இல்ல நம்ம முதல் சொன்ன மாதிரி டைரக்டா இது வந்து -3, இந்த அரை அப்படிங்கிறது 0.5 போடலாம். அப்ப 0.5 அப்படின்னு டைரக்டாவும் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஆன்சரை நம்ம போடலாம். அவ்வளவுதான். ஸோ இதோட நம்மளுடைய 6வது கணக்கு முடிஞ்சிருச்சு. இது நம்ம சேனல் மாத்தி கார்த்தி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் பிரஸ் பண்ணாதவங்க கிளிக் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோ.